வணக்கம் வியாபார நண்பர்களே. இந்த பதிவு எதுக்காக பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்லேருந்து டைரெக்ட்டா வருது நம்மளுக்கு. இந்த வெஸ்ட் பெங்கால்ல பங்குரான்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, டைரெக்ட்டா நம்ம ஹவுரா போயிடுறோம். ஹவுராலேருந்து ஃபங்குராக்கு ட்ரெயினும் இருக்குது, பஸ்ஸும் இருக்குது. ஸோ, நம்ம அங்கேருந்து நம்ம எள்ளு எடுத்து கொடுக்குறோம் நிறைய பேருக்கு. அதே மாதிரி அங்கேருந்து எண்ணெயும் எடுத்துகிட்டு வரோம். இப்போ ரீசெண்டாக சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா, எண்ணெய் எடுத்துகிட்டு வரோம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை விட ப்ரைஸ் வந்து அங்கே சீப்பாக இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய வியாபாரிங்க, அதுக்கப்புறம் மில் ஓனருங்க இவங்கெல்லாம் போய்ட்டு வெஸ்ட் பெங்காலில் தான் எடுக்கிறாங்க. நாங்கள் அங்கேயே எண்ணெய் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது. நாங்கள் எண்ணெயை எடுத்துகிட்டு வரோம். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டு மார்க்கெட்டை விட ரொம்ப சீப்பாக இருக்கிறதுனால, நீங்கள் ஹோல்சேலாக எடுத்து பண்ணுறதுனால இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணணும், அதே மாதிரி ஒரு சைடு இன்கம் வேணும்னு நினச்சிங்கன்னா, இந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் அடாப்ட் ஆகலாம். ஏன்னா இதில் வந்து எப்படி சொல்கிறது, நஷ்டம் கிடையாத தொழில் இது. உங்களுக்கு ஒரு விஷயமும் நான் தேடி தேடி போட்டிருக்கேன். அதாவது பிஸ்னஸ் பண்ணுறோம் ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் நஷ்டம் இல்லாத தொழிலில் தான் ஒன்றா தேடி போட்டிருக்கேன். அதே மாதிரி இதை நீங்கள் பயன்படுத்துறது எப்படின்னா, என்ன ப்ரைஸ் வருது, உங்களுக்கு எவ்வளோ மார்ஜின் நிற்கும், இதெல்லாம் வந்து கிளியராக சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்குள்ளே ஒரு 300 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். நீங்கள் வந்து இதை 380 விற்கணும். ஒரு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 கிடைக்கும். ஆனால் வந்து தனியாக வாட்டர் கேனில் 1 லிட்டராக கொடுக்க மாட்டாங்க, டின்னாக தான் வரும். ஒரு டின்னுக்கு பார்த்தோன்னா 16.5, அதாவது பார்த்தீங்கன்னா 16 லிட்டர் வரும். இது உங்களுக்கு 4900 கிட்டத்தட்ட வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 100 டின்னு அது மாதிரி எடுக்கிறீங்கன்னா, இன்னும் கூட ஒரு 10 ரூபா அது மாதிரி குறைக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 2 இது இருக்குது. ஏற்கனவே அவங்க கொடுத்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அன்ஃபில்டராக கொடுக்குறாங்க. ஃபில்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா 320 ஆகும். அது கொஞ்சம் 20 எக்ஸ்ட்ரா ஆகுது. அன்ஃபில்ட்ரு வந்து 300 டேரெக்டாக உங்களுக்கே வந்துடும். நம்ம மரச்செக்கு வச்சுருக்கவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் நீங்கள் சப்ளை பண்ணலாம். ஏன்னா அவங்களோட காஸ்ட் வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கும். ஏன்னா 320 330 எள்ளு வாங்கி அவங்க ஏறக்குறைய 260 வந்து 2 கிலோ போட்டால் தான் 1 லிட்டர் எண்ணெய் வரும். அதே மாதிரி வெல்லம் இதெல்லாம் பார்த்தா ஏறக்குறைய அவங்களுக்கு 300 தொட்டுரும். ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த வேலை கூலி ஆள் மிச்சம், கரண்ட் பில்லு மிச்சம், இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டேரெக்டாக எடுக்கிறதுனால அவங்களுக்கு மிச்சமாகும். ஏன் வந்து பங்குராவில் இது வந்து அவங்களுக்கு இவ்வளோ கம்மியாக தர முடியுதுன்னா, அவங்க சீசனில் வந்து 60 70 இருக்கும்போது எள் எடுத்து வச்சுருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாதம் எடுப்பாங்க. மினிமம் பார்த்திங்கன்னா 6 டன்னு 800 டன் 500 டன்னு இது மாதிரி எடுக்கும்போது அவங்களால வந்து எந்த ரேட்டுக்கும் கொடுக்க முடியும். அதனால் டேரெக்டாக எடுக்கும்போது இந்த அனுகூலம் இருக்குது. அதே மாதிரி நான் வேலை செய்கிறேன், சைடு இன்கம் எனக்கு வேணுன்றவங்க மட்டும் இதிலிருந்து தொழில் வாய்ப்பை நீங்கள் உருவாக்க முடியும். அதே மாதிரி மரச்செக்குலலாம் நீங்கள் ஆர்டர் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அவங்க தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நன்றி, வணக்கம்.